கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்குது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாவசு. இந்த விசுவாவசுல பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன ராசி நேர்களே, உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால தீராத வியாதிகள்னால அவஸ்தைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல கோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து கேஸ் ஏதாவது இப்ப இந்த சமயத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கான அமைப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால 7வது சனியில வந்து ஜென்ம சனியில இருக்கீங்க. இதனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே வந்து கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ராசியில சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அடிக்கடி சோம்பல் தன்மை என்பது அதிகமாக இருக்கும். ஆகையால் சுறுசுறுப்பாக இருந்தால் இந்த ஜென்ம சனியை நீங்கள் முற்றிலும் விலகி வரலாம். சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவுறதுனால நீங்க செய்யற தொழில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வந்து போகும். ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை ஈஸியா நீங்க சமாளிச்சிருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சொத்துக்கள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வில்லங்கம் வந்து சரிபார்த்து வாங்கணும், இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுவுறதுனால இளைய உடன்பிறப்புகளிடம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது கடினம். அதே நேரத்துல கவர்மெண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைப்பது மிக அரிது. அதுக்கப்புறம் நீங்க செய்கிற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நிதானமா செய்யணும். நிதானமா செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு நிம்மதியான உறக்க நிலை என்பது ஏற்படும். அதே நேரத்துல ராகுவும் கூட இருக்கிறதுனால அதிகமாக உறங்கி எந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகமாக வந்து போகும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்பது இருக்காது. அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிகளை பாத்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் கமிஷன் தொழில பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைப்பது கடினம். ராகுவானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கவனமா இருக்கணும், இல்லைன்னா அந்த பேச்சு மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது குடும்பத்துக்குள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த ராகுவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு என்பது அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அல்லது சில பேர் பாத்தீங்கன்னா வேலையிலிருந்து விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இந்த அதிசார காலத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே மீண்டும் உங்களுக்கு வரும். அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தகப்பன் வழியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து என்னன்னா நல்ல காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது.
குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை இந்த சமயத்துல கேட்க மாட்டாங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வக்ரமாகிறார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை என்பது ஏற்படும். நண்பர்களோடும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படும். தொழில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இளைய உடன்பிறப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் நன்றாக உதவுவார்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துல பாத்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு நடக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.